வைகுண்ட ஏகாதசி காலையில் எழுந்திரிச்சு வாசல் தெளித்து குட்டியாக 3 கோலம் அழகாக அம்மா போட்டு முடிச்சிட்டாங்க. அடுத்து சூடக்கல்லில் வந்து அலங்காரம் பண்ணி பூ வச்சு குட்டியாக விளக்கும் ஏற்றி அடுத்து பூஜைக்கு ரெடி பண்ணிட்டோம். பூஜைக்கு தேவையானது வந்து ஒரு குத்து விளக்கு வச்சு தேங்காய் வாழைப்பழம் வச்சு கொஞ்சமாக வந்து துளசி தண்ணி, துண்டு மாவு இதெல்லாம் வச்சு படையல் போட்டுட்டோம். படையலுக்கு வந்து மெயினாக டிஃபன் ஐட்டம்ஸ் மட்டும்தான் செய்யணும்னு சொல்லுவாங்க. அதாவது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி இந்த மாதிரி டிஃபன் ஐட்டம்ஸ் மட்டும்தான் செய்யணும். ஸோ அதனால் எங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து சிம்பிளாக கொஞ்சமாக உப்புமா, சட்னி, சாம்பார் மட்டும் செஞ்சுருக்கோம். வீட்டில் வந்து அப்பா பூஜையெல்லாம் வந்து பார்த்துப்பார் எப்போவுமே. அதனால் பூஜைக்கு இன்றைக்கி அப்பா வந்து தேங்காய் உடைக்கிறாங்க. அடுத்து வீட்டுக்கு வெளியே இருக்க சூடக்கல், கிச்சன், ஹால்னு வீடு ஃபுல்லாக வந்து கற்பூரமும் சாம்பிராணியும் நானும் அப்பாவும் காட்டிட்டு வரோம். பூஜையை முடிச்சுட்டு கொஞ்சமாக வந்து துளசி தண்ணி குடிச்சிட்டு அடுத்து நாங்கள் வந்து படையலுக்கு வச்ச உப்புமாவை சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அம்மா வந்து எல்லாருக்கும் வந்து சாப்பாடு பரிமாறினாங்க. அன்றைக்கி வந்து உப்புமா, கொஞ்சமாக சாம்பார், சட்னி தான். அடுத்து மிச்சம் இருந்த துளு மாவில் வந்து கொஞ்சமாக எள்ளு மாவு கலந்து அம்மா எள்ளு உருண்டையாக பிடிச்சிட்டாங்க. அன்றைக்கி எள்ளு உருண்டை சாப்பிட்டுட்டே எங்கள் நாள் இனிமையாக முடிஞ்சுது.